வணக்க மக்களே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் கெய்ரா கைட் காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக இதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இதை நான் கவனிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ துல்லியமாக சொல்லணும்னா 555வது நாளாக நான் இன்னைக்கு கைட் காயினில் பயணிச்சிட்ருக்கேன், சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் வாங்கி வச்ச கைட் காயினுக்கு தினசரி என்னுடைய கெய்ட் ஸ்டேக்கிங் ஆப்பில் ஆர்ஓஎஸ் வாலெட்டில் இன்கம் ஆட் ஆகிட்டு இருக்குது. அதை ஈஸியாக என்னால் விற்று பணம் வாங்கிக்க முடியுது. ஸோ நீங்களும் இதில் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கிரிப்டோனா என்னன்னு தெரியலைனாலும் நீங்கள் ஈஸியாக எளிமையாக இதில் சம்பாதிக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ பொங்கல் ஆஃபர் கம்பெனிலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வாய்ப்பு இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது. இன்னும் 2 நாளைக்கு தான் அந்த ஆஃபர் இருக்க போகுது. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்களும் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும். ஸோ நான் ஏன் இந்த வாய்ப்பை பற்றி சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 30,357 காயின் நான் சம்பாதிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட INR மதிப்புள்ள 80,000க்கு மேலே சம்பாதிச்சிருக்கேன். அதனால தான் இந்த வாய்ப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு கம்பெனி 3 வருஷத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3ஆவது வருஷம் செலப்ரேஷனை வேறு லெவலில் திருச்சியில் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே கலந்துக்கிட்டேன். பிஸ்னஸை பற்றி நானும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஏன்னா கிரிப்டோன்னு எடுத்துட்டாலே நிறைய பேர் பயப்படுவீங்க. ஆனால் நம்ம கிரிப்டோ கெய்ட் காயினை பொறுத்தளவுக்கு ஸோ கெய்ரா டெக்ஸோ ப்ரைவேட் லிமிடெட், ஸோ கவர்மெண்ட் அப்ரூவலோட ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா ஒரு ஜென்யூனாக தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியாதது கிடையாது. மெயினாக நம்ம கெய்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ப்ளே ஸ்டோரில் ஆப்பாக அவைலபிளாக இருக்குது. கெய்ட் ஸ்டேக்கிங் ஆப்பு, கெய்ரா எக்ஸ்சேஞ்சு, ஸோ அதுக்கப்புறம் பிக்னவ் இகாமர்ஸ் ஆப்பு, விபே ரீசார்ஜ் ஆப்பு, ஸோ இந்த மாதிரி யூட்டிலிட்டி பேஸ் ஆப்பு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சொந்த எக்ஸ்சேஞ்சு கெய்ரா எக்ஸ்சேஞ்சில் மட்டும் ட்ரேட் ஆகாமல் காயின் நேஷன், டெக்ஸ்ட்ரேட் இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சிலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்க காயின் தான் நம்ம கெய்ட் காயின். ஸோ மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் 11 இடங்களில் ஆஃபீஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு கிரிப்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸுங்கிற வார்த்தை இருக்காது. ஸோ நம்ம கிரிப்டோவுக்கு 24/7 சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம நம்பி ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். ஸோ நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் 1.40 பைசாவுக்கு தான் காயினை வாங்கியிருந்தேன். பட் இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்சில் 2.69 பைசாவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 3 ரூபாயை ரீச் பண்ண போகுது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் தங்கம் வாங்குறீங்க, ஒரு நிலத்தை வாங்கி போகிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைப்பு போட்டோம்னா மட்டும்தான் நாமளும் பொருளாதாரத்தில் மேம்பட முடியும். நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் இந்த கெய்ட் காயின். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸை முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா நிறையா பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் கெய்ரா கெய்ட் காயின்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதை பற்றின A to Z தகவல், ஸோ தினசரி நம்ம அப்டேட்ஸ் இதில் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம ஆரம்ப கட்டத்தில் சொன்னப்பே ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போவும் தவறு இல்லை. ஸோ உடனே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேருந்து தான் ஓப்பன் ஆகும். இதில் கெய்ட் காயினோட ரெஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் இன்னிலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தெரியலனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமன் குரூப்போட லிங்க் எல்லாமே இருக்குது. வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், அது எல்லாத்துலேயும் தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டேப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கெய்ட் காயின், கெய்ரா எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட எல்லாமே தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே லைவாக ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. மற்ற கிரிப்டோ மாதிரி இல்லாமல் ஸோ லைவாக ஒவ்வொரு ப்ராஜெக்டும் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் இருக்குது. ஒவ்வொன்றும் ஹிட் ஆகும்போது ஸோ நம்மளுடைய கெய்ட் காயினோட ப்ரைஸ் வேறு லெவலில் ரீச் ஆகும். ஸோ அதை ஏன்னா நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். நீங்களும் கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சிட்டு நம்ம காயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் பயன்பாட்டுக்குள்ளே வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி வந்துருச்சு. மிகப்பெரிய அளவில் இப்போ கம்யூனிட்டி பில்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. கெய்ரா பிளாக் செயின் அகாடமி இப்போது லைவில் தான் இருக்குது. கெய்ரா பிளாக் செயின் அவைலபிளாக இருக்குது. பிக்னவ் இகாமர்ஸ் ஆப் அவைலபிளாக இருக்குது. விபே
ஸோ யூட்டிலிட்டி ஆப் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. கைரா எக்ஸ்சேஞ்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. யுனிக்கா ஸோ ஹேர் சலூன் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான். இது எல்லாமே நம்ம காயினை பயன்படுத்தி யூஸ் கேஸாக வந்து பண்ணுறதுனால நம்ம காயினோட ப்ரைஸ் வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா சோலார் என்எஃப்டி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து பெரிய லெவலில் வந்து ஹிட் ஆகும்போது காயினோட ப்ரைஸ் வேறு லெவலில் ஆகும். ஸோ அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஓடிடி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்பெனி வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து பயணித்து பார்த்தீங்கன்னா தான் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிய வரும். குறைஞ்சது 5000 இல்லை 10,000 காயின் வாங்கி வைங்க. ஸோ அடுத்த வருஷம் எந்நேரம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் யோசிப்பீங்க, இந்த வாய்ப்பை வந்து நம்ம அப்போ வந்து கன்ஃபார்ம் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நான் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1,000 ரூபாய்க்கு கம்மியாக வாங்கினேன். ஸோ அப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போது இந்த அளவுக்கு அவேர்னஸ் எனக்கு கிடையாது. எனக்கு இந்த அளவுக்கு A to Z தகவல் யாரும் சொல்லி கொடுக்கல. பட் நான் உங்களுக்கு தினசரி அப்டேட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ A to Z தகவல் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அது யாருமே எதுவுமே செய்ய முடியாது. ஸோ கிடைச்ச வாய்ப்பை உடனே பயன்படுத்துங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நான் இந்த வாய்ப்பையும் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக எத்தனை பேர் உள்ள நம்ம டீமில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 நபர்கள் வந்து நம்ம டீமில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்டேக்கிங் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் கிரிப்டோ வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறையா வந்துட்டு படித்தவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ எதுவுமே இதை பற்றி தெரியாதவங்க எல்லாமே இதில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய ஐடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டல் டீம் ஸ்டேக்கிங் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 8,45,350 காயின் மட்டுமே. ஒரு காயின் இப்போ 2.69 பைசா. அப்போ அதனுடைய ரேட்டை நீங்களே கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ வந்து நம்பி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்பெனியை வந்துட்டு அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வந்து ஆக்டிவாக இருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் இப்போது பிரான்ஸ் மெம்பராக வந்து அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நாம் செல்ஃபாகவே சம்பாதிக்கலாம். இது வந்துட்டு யாரையும் வந்து நம்ம அறிமுகம் செய்யணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. அறிமுகம் செஞ்சால் அதுலேருந்து நமக்கு அது தனியாக ஒரு வருமானம் கிடைக்கும். ஜஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா ஒரு 10,000 காயின் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வெறும் 10,000 காயின் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் உங்களுக்கு 48% ரிட்டர்ன் கிடைக்கும். 4,800 காயின் கிடைக்கும். டோட்டலாக 14,800 காயின் கிடைக்கும். அந்த 14,800 காயினை நீங்கள் ரீஸ்டேக் வந்து 2வது வருஷம் பண்ணுறீங்க அப்படின்னா 7,104 காயின் அதுக்கு மட்டுமே வந்து ROIs வந்து இன்கமாக கிடைக்கும். ஸோ அப்போ டோட்டல் பண்ணால் 21,904 காயின் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மொத்த காயினை திரும்ப நீங்கள் 3வது வருஷம் ரீஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரிவார்டு மட்டுமே 10,514 காயின் கிடைக்கும். அப்போது ஒட்டு மொத்தமாக அந்த 3 வருஷத்தில் 32,417 காயின் வந்து கிடைக்கும். நம்ம வாங்கி வச்சது என்னமோ 10,000, பட் நமக்கு கிடைச்சது 32,417 காயின். ஸோ இப்போது 2.69 பைசாவுக்கு வாங்குறீங்க. நீங்கள் அடுத்த வருஷம் விற்கும்போது ஒரு 5 ரூபா போச்சு அப்படின்னா அதனுடைய லாபத்தை யோசிச்சு பாருங்கள். ஸோ வேறு லெவலில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இப்போது வாங்கின அதே ரேட்டுக்கு கூட 3 வருஷம் கழிச்சு இருந்தால் கூட அந்த இடத்துல 10,000ங்கிற காயின் 32,000 கிடைக்கும். அப்போது 3 மடங்கு அந்த இடத்துல லாபத்தோடு தான் இருக்கும். அப்போ 5 ரூபா போகுது அப்படின்னா நமக்கு அங்கே எத்தனை மடங்கு லாபம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 400 மடங்கு லாபம் மட்டுமே தரக்கூடியது கிரிப்டோ மட்டும்தான். ஸோ சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ நமக்கு காயினை வந்து இங்கே எச்சா கொடுத்துறாங்க. அதை நம்ம விற்று பணம் வாங்கி தானே போகிறோம். ஸோ இதே 25,000 காயின் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 காயினுக்கு மேலே உங்களுக்கு 3 வருஷத்தில் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு 3 மடங்கு காயின் எக்ஸ்ட்ரா கிடச்சிருது. அப்போ நீங்கள் அதை விற்கும்போது குறைஞ்சது அந்த டயத்தில் 5 ரூபா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10,000 12 லட்சத்துக்கு பக்கமாக நீங்கள் அதில் வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். இதே 1,00,000 காயின் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் 3 வருஷம் முடியும் போது 4,10,000 காயின் வந்து உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் விற்கும்போது குறைஞ்சது 35-40 லட்சத்துக்கு நீங்கள் அதை விற்கலாம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அது ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நான் எல்லாமே அக்யூரேட்டாக சொல்ல ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ரெஃபரல் பண்ணுறது மூலிமா கிட்டத்தட்ட நமக்கு 30% இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ ரெஃபரல் பண்ணுறது நம்மளுடைய விருப்பம் மட்டும்தான். நமக்கு இந்த வாய்ப்பு பிடிச்சிருக்கு, ஸோ இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கு, இது வந்து
ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து 4 பேர்த்துக்கு சொன்னால் அது மூலிமா உங்களுக்கு ஒரு இன்கம் வந்து கிடைக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க இதை பயன்படுத்தியும் வேறு லெவலில் சம்பாரிச்சிட்ருக்காங்க. கைட் காயினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில அச்சீவ்மெண்ட்லாம் செய்யும்போது நமக்கு ரிவார்டு அண்ட் அவார்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கிறவங்க இப்போ வந்து அதெல்லாம் அச்சீவ் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ப்ளே ஸ்டோரில் ஆப் அவைலபிளாக இருக்குது. ஸோ முக்கியமாக நம்ம கைட் காயின் நம்ம பண்ணுறதுக்கான ரீசன் 8 வகையான வருமானம். ஸ்டேக்கிங் இன்கம் கிடைக்குது, ரெஃபரல் இன்கம் கிடைக்குது, ரீஸ்டேக்கிங் இன்கம் கிடைக்குது, கிளப் ரிவார்டு வந்து கிடைக்குது, லீடர்ஷிப் போனஸ் வந்து கிடைக்குது, ராயல்ட்டி போனஸ் கிடைக்குது, மென்டார் போனஸ் கிடைக்குது, ஃபிக்ஸட் சேலரி பிளான் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஸோ சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை உள்ளவங்க உள்ளே வந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.